அயனாட்டுணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவன் ஓடி போன அம்மாவன் நினைச்சு ரொம்ப வாடி போய் இருக்காரு. நிலாவுக்கு பல்லவனை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல்லவன் வீட்டில் யார்கிட்டையும் பேசுறதில்ல, சரியா சாப்பிட்றதில்ல, சரியா தூங்குறதில்ல. போக போக பார்த்தா பல்லவனுடைய உடம்பும் சரியில்லாமல் ஆயிடுது. நிலா இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி போனால் பல்லவனுக்கு ஏதாவது ஆயிரும். அப்புறம் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிக்கிட்டானா அந்த பொம்பளை சரியில்லாத பொம்பளை, அந்த பொம்பளை நல்ல பொம்பளையும் கிடையாது. அந்த பொம்பளைக்காகவா பல்லவன் இப்படி உடம்ப வருத்தி மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான்? எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நிலா நினைக்கிறாங்க. பல்லவனை பார்க்க நடேசனுக்கும் பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த ஓடி போன நாயி ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டு தான் போயிருக்கா போல, என்னமோ பண்ணி தொலைஞ்சிருக்கா, அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி நடேசன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சேரன், சோழன், பாண்டியன் எல்லாரும் பல்லவனை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா எப்படி இருந்தும் பார்த்தா பல்லவனுக்கு அம்மா நினப்பு மட்டுமே இருக்கு. அப்பதான் நிலா, அண்ணா இங்க ஒரு நிமிஷம் வாங்க, சோழன், பாண்டி, அங்கிள் நீங்கள் இங்கே ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடவும், என்னப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ தான் பல்லவன், இங்கே பாரு பல்லவா, நீ இவ்வளவு தூரம் அழுது உடம்ப வருத்தி சாப்பிடாம இருந்து எங்ககிட்டலாம் பேசாமல் இருக்கிற அளவுக்கு உன் அம்மா ஒன்றும் நல்ல குணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சேரன், சோழன், பாண்டி 3 பேத்துக்கும் பார்த்தா பயங்கர அதிர்ச்சி. நடேசனுக்கு பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள் நினைக்கிறாரு. என்னப்பா நிலா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. அப்பதான் சோழன், என்னங்க பல்லவனே ஏற்கனவே வருத்தத்துல இருக்கான், திடீர்னு என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இங்க பாருங்க சோழன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. நானும் பொறுத்து பார்த்துட்டேன். எத்தனை நாளைக்கு தான் நானும் உண்மையை சொல்ல முடியாம என் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கிறது. பல்லவன் சரி போனவங்க போடட்டுமே அப்படின்னு சொல்லி எப்பயும் போல நார்மலா இருந்தா பரவாயில்லையே, அவன் தான் உடம்ப போட்டு இப்படி வருத்தி அழுது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, அவன் இப்படி கஷ்டப்படுறது பார்க்கையில என்னால சத்தியமா முடியலங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு பல்லவா, நான் சொல்றது உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க அம்மாவை நினைச்சு நீ இவ்வளவு வருத்தப்படுற அளவுக்கு அவங்க ஒருத்தர் இல்ல பல்லவா. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அவங்க உன் அம்மாவா இருக்கலாம், ஆனா பேருக்கு மட்டும்தான் பல்லவா அவங்க உன் அம்மா. மற்றபடி குணத்துல உன் கால் தூசிக்கு கூட அவங்க வர மாட்டாங்கடா. அவ்வளவு ஒரு கேவலமான குணத்துல இருக்கிறவங்க. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க எல்லாரும் ஹால்ல தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. நான் சரி தண்ணி தவிக்கிது குடிக்கலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தேன். உங்க அம்மா யாரோ ஒரு ஆளு அந்த ஆளுகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓ மேல பாசமே கிடையாதான். அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கடன்காரங்களாம் கழுத்தை பிடிக்கவும் தலைமறைவா இருக்கிறதுக்கு இடம் தெரியாம இருந்திருக்காங்க. அந்த நேரத்துலதான் நானும் சோழனும் உங்க அம்மாவை போய் பார்த்துருக்கோம். அவங்களும் இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல வந்து தங்கிட்டாங்க. இன்னொன்னு தெரியுமா உனக்கு? அதை சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. உங்க அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருச்சு. அவங்க புருஷன் கூட தான் இத்தனை வருஷமா உன்னைய விட்டுட்டு போன நாள்ல இருந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த உண்மைய இங்க வந்தப்ப யாருக்கிட்டையாவது சொன்னாங்களா, இல்ல உன்கிட்டயாவது சொன்னாங்களா? அந்த மனுஷன் மேல இவ்வளோ பேரை கோவப்படுறீங்களே, ஏன் நீ அம்பிட்டு கோவப்பட்டியே, அந்த ஆளை கொன்றுவேலாம் சொன்னியே, அப்படியெல்லாம் அந்த மனுஷன் மேல எந்த தப்புமே கிடையாது. அந்த மனுஷன் உங்க அம்மா மேல கோவப்படுறதுக்கு அவ்வளவு நியாயமான காரணம் தான். நீ பிறந்ததுக்கு அப்புறமா உன்னைய போட்டுட்டு வேற ஒருத்தன் ஒரு கள்ளக்காதலனை தேடி ஓடுனவங்க உன் அம்மா. அவங்களுக்காகவா பல்லவா இவ்வளவு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சாப்பிடாம தூங்காம இவ்வளவு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? நல்லா நினைச்சு பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா எல்லா உண்மையும் போட்டு உடைக்கவும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. நடேசன் பார்த்தா ஒரு லைட்டா சிரிக்கிறாரு. அப்பாடா, என் மனசுல இருக்கிற வேதனை இந்த பொண்ணுக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவை பார்த்து ஒரு மாதிரி கண் கலங்கி பாக்குறாரு. அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நடேசன் கிட்ட கேட்கவும், ஏமா நீ இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், இல்ல அங்கிள், இவங்கள மாதிரி நானும் உங்களை ஒரு இடத்துல தப்பா தான் நினைச்சேன். ஏன் இவர் இப்படி இருக்காரு? எப்பயோ போனவங்க இப்ப வந்திருக்காங்க, இவங்க கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறாரு, ஏன் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காருன்னு கூட நினைச்சிருக்கேன். ஏன் நான் கூட உங்ககிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். ஆனா நீங்க கோவப்படுறதுல அத்தனை நியாயமும் இருக்கு. உங்களை விட்டுட்டு பல்லவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை தேடி போனது மட்டும் இல்லாம அவங்க இந்த வீட்டுக்கு வந்தது நம்ம பாண்டிக்கு கொடுக்க வச்சிருந்த 3 லட்சம் ரூபாய் திருடுறதுக்கு. அவங்க அந்த பணத்தை திருடிட்டு அந்த ஆளு கூட ஓடுறதுக்காக ரெடியா இருந்தாங்க. அவங்க அந்த பணத்தை எடுத்தாங்க. அப்ப நான் கையும் களவும் அவங்கள பிடிச்சதுக்கு அப்புறமா ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு பண்றீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டதுனாலதான் அவங்க அந்த நிமிஷமே அந்த ஆளை கூட்டிட்டு ஓடிட்டாங்க. வீட்டுல அவங்க இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நைட்டோட நைட்டா அந்த ஆளு கூட ஓடினதுதான் காரணம். நான் அவங்கள கையும் களமா பிடிச்சது மட்டும் இல்லாம
போலீஸை கூப்பிடுவேன், போலீஸை கூப்பிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நீங்களும் வெளியில் இருக்கிற ஆளும் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறாம விட மாட்டேன் நான் சொன்னதுனால தான் அவங்க அந்த ஆளை கூட்டிட்டு ஓடவே செஞ்சாங்க. பாரு பல்லவா, அவங்க இவ்வளவு கேவலமானவங்களா இருக்காங்க, அவங்களுக்காக பல்லவா நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இங்கே பல்லவனுக்கு பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ணி அண்ணி நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், ஆமாடா பல்லவா, என்னப்பா நிலா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமாண்ணா நீங்கள் எல்லாரும் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, நான் அதனால தான் உசுப்பல் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்போ தான் நடேசன் அந்த பரதேசி பையன் மறுபடி வந்தானா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், மறுபடி வந்தானா அப்ப இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாரா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இந்த பல்லவன் காலேஜ் விட்டு வரும்போது நான் கூட இவன் ஆத்தால கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்தானே, அது நான் பண்ணதுக்கு ஏன் காரணம், அவன் வீட்டுக்கு வந்தவங்கிட்ட இவ போய் நின்று எனத்தையும் பேசிக்கிட்டு இருந்தா, நான் 2 பேத்தையும் கையும் களமா பார்த்ததுக்கு அப்புறமா என்னைய பார்த்ததும் தெரிச்சு ஓடி போயிட்டான். அப்பதான் அவளை பிடிச்சி ஏன் எதுக்காக வந்திருக்க, மறுபடியும் அவனை ஏன் கூட்டிட்டீங்க வந்த, என்ன உங்க திட்டம்னு சொல்லி அவளை மிரட்டி நான் கேட்டுக்கிட்டு இருக்கையில தான் இவன் ஏதோ ஒத்தம ஆத்தால நான் கழுத்தை பிடிச்சி நெரிச்சதா என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருந்தான். இப்பயாவது தெரிஞ்சிருக்கும் இவ ஆத்தாளோட லட்சணம் என்னன்னு. கேடு கட்டவா அவளுக்காக போய் இவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான், என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்பதான் பல்லவன், அண்ணி நான் இனிமேல் அழுக மாட்டேன் அண்ணி, நான் அழுக மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். எனக்கு யார் அண்ணி அவங்க, எனக்கு அம்மாவே கிடையாது, எனக்கு அம்மாவே ஒருத்தவங்க கிடையவே கிடையாது, ஏதோ 2 நாள் யாரோ வந்துட்டு போனாங்க அவ்வளவுதான், எனக்கு அம்மாவே கிடையாது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா கண்ணெல்லாம் தொலைச்சிட்டு நிலா கிட்ட பேசவும், விடுறா பல்லவா, போனவங்களாவே இருக்கட்டும், அவங்க நல்ல குணம் கிடையாது, எந்த விதத்துலையுமே உனக்கு அம்மாவா இருக்கிற தகுதி அவங்களுக்கு கிடையாது பல்லவா, வேணாம் பல்லவா, அவங்க இந்த வீட்டுக்கு திரும்பி வராம இருக்கிறது தான் நல்லது. நான் போய் அவங்கள திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு பல்லவா, நான் தானே இந்த தப்பு பண்ணேன், உங்க அப்பா கூட என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொன்னாரு, அப்ப கூட எனக்கு பெருசா புரியல, ஆனா அவங்க பணத்தை திடுறப்ப நான் பார்த்தப்ப கையும் களமும் அவங்கள நான் பிடிக்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. ஒரு திருட்டு பொம்பளை, ஒரு ஓடி போன பொம்பளை, ஊரை சுத்தி கடன், பொய், எல்லா விதமான ஃப்ராடுத்தனமும் இருக்கிற ஒரு பொம்பளையவா நான் பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். சாரி பல்லவா, நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அழுகிறதுக்கு காரணம் நான் தான், சாரி பல்லவா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்ன நீ என்கிட்ட போய் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் பார்த்தா நிலாவுடைய கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு. அப்பதான் சேரன், விடு பல்லவா, போனவங்களாவே இருக்கட்டும், 2 நாள் அப்படிப்பட்ட ஒருத்தவங்க நம்ம வீட்டிலேயே இல்லை, வந்துட்டு போகலைன்னு நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறாரு. அப்பதான் நிலா, பல்லவா நீ மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு உங்கள் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளுடா, அவர் மேலே நீ கோவப்படுறதுக்கு எந்த விதமான நியாயமே கிடையாதுடா, அவர் இந்த அளவுக்கு உன்னைய நல்லா வளர்த்துருக்காரு, உன் மேலே அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, ஆனால் நீ தகுதியே இல்லாத ஒருத்தவங்களுக்காக இவர் மேல கோவப்படுறது நியாயமே இல்லை பல்லவா, நீ போய் தயவு செஞ்சு அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட சகஜமா பேசுறா பல்லவா அப்படின்னு சொல்லி நிலா பல்லவன் கிட்ட சொல்றாங்க.